ஸ்நாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி 2வது ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் வந்து இந்த மாதிரி முறம் வச்சு தட்டி விட்டுக்கலாம். டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடாய் வச்சு நமக்கு எவ்வளோ நான் வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இன்றைக்கி அரிசி. அதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்குமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா எவ்வளோ தூரம் நிறைய தேங்காய் சேர்க்குறோமோ அவ்வளோ தூரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நான் மீடியம் சைஸ் தேங்காய் ஒரு தேங்காயுமே ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தேங்காயை வந்து ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க அரிசி அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கிரைண்ட் ஆனதும் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துட்டு 2 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிடிச்சோம் அப்படின்னா உருண்டையாக கிடச்சிடும். நம்ம ஆல்ரெடி தேங்காய் சேர்த்துருக்கனால உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே வரும். இப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்